பாண்டியன் டூ சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பாண்டியன் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மீனா வராங்க. மீனாவை பார்த்ததும் ஏப்பா மீனா ஒரு நிமிஷம் நில்லுப்பான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. என்ன விஷயம் மாமா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏப்பா மீனா, நான் உன்னை பெத்த மகளை தான் பார்த்திருக்கேன். அரசிக்கும் உனக்கும் சரி, ராஜிக்கு யாருக்குமே எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது. நான் அந்த மாதிரி தான் உங்க ரெண்டு பேரையுமே பார்த்துட்டு இருக்கேன். எதுக்காகப்பா உன்னுக்குள்ள இருக்கிற வலிய வேதனையை என்கிட்ட ஷேர் பண்ணுன்னு சொல்லிட்டு பாண்டியன் கேக்குறாங்க. உடனே செந்தில் கதிர் அந்த இடத்துக்கு வராங்க. மாமா, அப்படியெல்லாம் எந்த ஒரு மனசு கஷ்டமும் இல்ல மாமா, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லி மீனா சொன்னாலும், ஏப்பா நீ நல்லா இருந்தா எப்படி இருப்ப, நல்லா இல்லாம மனசு கஷ்டமா இருந்தா எப்படி இருப்பேன்னு கூடவா எனக்கு தெரியாது. நீ நல்லா இருந்தா வீடே கலகலன்னு இருக்கும். இப்ப எதையோ பறி கொடுத்த மாதிரி நீ இருக்க. இதெல்லாம் தேவையாப்பா? என்ன விஷயம் சொல்லுப்பா, என்னால முடிஞ்ச உதவி உனக்கு பண்றேன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க. மீனாவுக்கு அழுகையா வருது. ஏப்பா மீனா, என்ன பாச்சுன்னு சொன்னதும் உடனே செந்தில், ஐயோ இவ வேற பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா, என்னை மாட்டி விடாம இவ நிம்மதியா இருக்க மாட்டா போலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. செந்தில் கதிர் அப்படின்னா அண்ணன் லஞ்சம் வாங்கின விஷயம் மீனா அன்னைக்கு தெரிஞ்சதுனால அண்ணி இப்படி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அப்பா இந்த அளவுக்கு கேட்க போயிட்டு அதுக்கப்புறம் அண்ணன் லஞ்சம் வாங்கின விஷயம் தெரிஞ்சா அப்பாவால தாங்கிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு கதிர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பா, இது அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பர்சனல்ப்பா, அதுல நம்ம எதுக்காக தேவையில்லாம இன்டர்ஃபியர் ஆகணும்? அவங்க லைஃப அவங்க பாத்துப்பாங்க, சரியாகிடும் வாங்கப்பான்னு சொல்லிட்டு பாண்டியனை கூட்டிட்டு போயிடுறாங்க. உடனே செந்தில் மீனா கிட்ட, ஏடி நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு தான். அதுக்கு எனக்கு பிராயச்சித்தமே கிடையாதுதான். அதுக்காக என் வீட்டுல இருக்கவங்க கிட்ட என்னை மாட்டி விடாத. தயவு செஞ்சு உன்னை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் மீனா, ப்ளீஸ் மீனான்னு சொல்லிட்டு ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க செந்தில். செந்தில் சொன்னதை கேட்டு மீனா சைலண்டா ஆக போறாங்களா, இல்ல பாண்டியன் கிட்ட உண்மைய சொல்ல போறாங்களா? ஒருவேளை பாண்டியனுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சா செந்திலோட நிலைமை என்ன ஆக போகுது? செந்தில யார் காப்பாத்த முடியும்? மீனா உண்மையை சொல்லுவாங்களா பாண்டியன் கிட்ட இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.